ஐயோ, 5வது முறை இந்திய அரசாங்கம் 54 ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்பையும் பேன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சிலர் ரொம்பவே முக்கியமாக மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்பையும் பேன் பண்ணியிருக்காங்க. இது என்ன, ஏது, எப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீ ஃபயர் மற்றும் 53 மற்ற ஆப்ஸையும் சேர்த்து இந்திய அரசாங்கம் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஏற்கனவே 4 தடவை எப்படி மற்ற ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்களோ, டிக்டாக் எப்படி பேன் ஆச்சு, பப்ஜி எப்படி பேன் ஆச்சு, அண்ட் நம்மளுடைய கேம் ஸ்கேனர் எப்படி பேன் ஆச்சு, இது எல்லாத்துக்குமே இருந்த ஒரே காரணம் ப்ரைவசி. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் ப்ரைவசி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ப்ளஸ் டேட்டாவை இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டாவை நம்ம நாட்டுக்கு எதிராக இவங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றத போல் அப்போ சொல்லி டங்குன்னு 4 தடவை பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா நிறைய ஆப்ஸை. அந்த வரிசையில் தான் இப்போ ஃப்ரீ ஃபயர் மற்றும் 53 மற்ற ஆப்ஸும் அது இருக்குது. குறிப்பாக பப்ஜி என்னாச்சுன்றது எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ பப்ஜி போச்சு, அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐன்னு சொல்லி ஒரு புது ரூபத்தில் வந்தாங்க. இப்போ பப்ஜி திரும்பவும் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரும் வந்து வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வருவாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பப்ஜி பேன் ஆனப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் பக்கம் வந்து வந்துட்டாங்க. நிறைய பேர் இப்பயும் ஃப்ரீ ஃபயரை தான் பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில், ரொம்பவே கம்மி ரேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட நல்லாவே விளையாட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காரணத்தினால தான் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயரை விளையாட ஆரம்பிச்சாங்க. ஃப்ரீன்றதுனால என்னமோ நிறைய பேருக்கு அது ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிறதுனால வேகமாக வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2019 கூகுளே இதுக்கு தான் பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டும் இந்த கேமுக்கு தான் வந்து கிடைச்சது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் மத்தியில் 54 சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணியிருக்கக்கூடிய அதே டைமில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேம் ரீசன் இதுதான். இது சைனீஸ் ஆப்ஸ், இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எப்போ வேணாலும் நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி சேஃப் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ மற்ற ஆப்ஸ் என்னன்றதை சொல்கிறேன், ஒவ்வொன்றா பாருங்கள். பியூட்டி கேமரா, ஈக்குவலைசர், மியூசிக் பிளேயர், ஈக்குவலைசர், பேஸ் பூஸ்டர், மியூசிக் ப்ளஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டதாக இருக்குது. வீடியோ பிளேயர் கொடுத்துருக்காங்க, மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க, அண்ட் விவோ வீடியோ எடிட்டர். ஸோ நிறைய பேர் இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை வந்து இன்ஸ்டாலும் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. இந்த பேரல் ஆப்ஸ் அப்படின்றது போல் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பூஸ்டர், நான் ஃபுல் லிஸ்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. இது இந்த மாதிரி ஆப்ஸுக்கு மட்டும் கிடையாது நண்பர்களே. நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய, இல்லை தெரிஞ்சே இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே பெர்மிஷன்ஸ், என்னென்ன பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்கன்றதை பாருங்கள். ஒரு கால்குலேட்டர் ஆப்புக்கு கேமரா பெர்மிஷன்ஸ் எதுக்கு, மைக்ரோஃபோன் பெர்மிஷன் எதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே அதுக்கான பெர்மிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றது தயவு செஞ்சு வந்து ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ப்ளஸ் அப்படி தேவையில்லாத பெர்மிஷன்ஸ் ஏதாச்சும் எடுத்திருந்ததுன்னா அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1000 ஆப்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இப்போதைக்கு நியூஸ் பிரகாரம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 ஆப்ஸ் பேன் ஆயிருக்கு. அடுத்ததாக திரும்ப எப்போ ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடிய நண்பர்களே, நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருக்கா, இல்லை ஃபயர் எரியுதா, இல்லை என்ன ஏதுன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மற்றவங்க, நீங்கள் ஒருவேளை இந்த கேம் விளையாடாமல் இருந்தீங்களாலும் இந்த 53 ஆப்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அது உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ண போகிறதா இருந்தால் அது எந்த ஆப், என்ன ஏதுன்றதெல்லாம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குயிக்கான அப்டேட்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும். ஓகே, பிகாஸ் வி ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் a common enemy. ஓகே, ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.